இப்ப இங்க பல ஃபேக்டரி இருக்கு. அந்த தொழிற்சாலையில உள்ள மெஷின் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஜெர்மனில இருந்து வரும், இல்ல ஜப்பான்ல இருந்து வரும். அந்த மெஷின் தயாரித்தால் தான் நம்ம ஜெர்மனி மாதிரி ஜப்பான் மாதிரி ஆக முடியும். மைக்ரோசாஃப்ட் மாதிரி, கூகுள் மாதிரி, பேஸ்புக் மாதிரி மென்பொருள் தயாரிக்கணும். ஜப்பான் மாதிரி, ஜெர்மனி மாதிரி அந்த ஃபேக்டரியில உள்ள மெஷின், அந்த மெஷின் நம்ம தயாரிக்கணும். அதற்கான தொழில்நுட்பம் அது வேணும் நமக்கு. அதுதான் இங்க இருக்கிற இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்க உங்களுக்கு அதுதான் கடமை. அதை எப்படி சாதித்து காட்டுவது, அதுதான் உங்களுக்கு அடுத்த கடமை. இப்ப திருப்பூர் இருக்கு, திருப்பூர்ல இருக்கிற டெக்ஸ்டைல், இப்ப கார்மெண்ட் பிசினஸ், ஸ்பின்னிங் மில் எல்லாமே அதுல இருக்கிற மிஷின்லாம் நம்மளே எப்படி தயாரிக்க முடியும். அடுத்த தலைமுறை மிஷினரி நம்மள்டே வரணும், அடுத்த ஜெனரேஷன் நம்மளோட மிஷினா இருக்கணும். அதை தயார் செய்வது எப்படி, இதை பத்தி தான் நான் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன செய்யலாம். இப்ப என்னோட கிராமத்துல ஒரு சின்ன ஒரு R&D சென்டர் தயார் வச்சிருக்கோம். இந்த மோட்டார் வைண்டிங் இந்த மாதிரி மிஷின்ல எப்படி செய்யலாம். இப்போ இந்த மோட்டார்லாம் இருக்கு, ஃபேன்ல இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. இந்த மோட்டாரை வைண்ட் பண்ற மிஷின் அது வெளிநாட்டுல இருந்து வருது இன்னைக்கு. அதை எப்படி செய்யலாம், இந்த மாதிரி தான் யோசிக்கணும்.